நினைக்கிறேன். என்னது இட்லியில பானிபூரிய போடுறீங்க? நான் கூட உள்ள சாக்லேட் வைப்பாங்கன்னு நினைச்சேன்பா. இட்லி பானி சாம்பார் உள்ளே வச்சிருக்காங்க போல. முடியல. போன மாசம் தான் தோசை இட்லி சாம்பார் என்ன பண்றீங்க? இப்ப என்னன்னா பானிபூரி இட்லி செய்யறாங்க. எப்பறா பானிபூரி இட்லி கூட கலந்து என்ன இது? என்ன காம்போவா இருக்கும்? ட்ரை பண்ணி வீடியோ போடுங்களேன், நல்லா இருக்கும். சஸ்பென்ஸ் ஓடியே சார். அடுத்து ஒரு மனிதரை பார்த்தேன். அவர்கிட்ட என்ன ஸ்பெஷல்னா, நீங்க எந்த மாதிரியான ஆம்லெட் கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாரு. நீங்க எந்த காம்பினேஷன்ல ஆம்லெட் கேட்டாலும் கொஞ்சம் செஞ்சு சோதனை. நான் உனக்கு அறிமுகப்படுத்தினேன்டா, இது இப்படி எல்லாம் இருக்கு உலகத்துல, தெரிஞ்சுக்கங்க அப்படின்றத நான் அப்பவே சொல்லியிருக்கேன். அவரோட அகராதியில முடியாதுங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது. பின்றான் பின்றான். அவர் பாருங்களா, என்ன பிஸ்கெட்டா? பிஸ்கெட் ஆம்லெட். அடுத்து தாண்டால ஃபேண்டா இத ஆல்ரெடி பாத்துர்க்கோம் நினைக்கிறேன். இவரே தானே அவரு அங்க எல்லாத்துலயும் போடுவாரு. கவலையே இல்லாம இருக்காரு. யாருங்க இவரு? அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் தான். அது செய்யும் போது ஏதோ ஒரு ஒரு ஆனந்தம், ஒரு ஆங்காரம், கண்ணுல ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம், என்னால மட்டும் தான் முடியுன்ற மாதிரி. எனக்கு வராம யானு கூட வரும். எனக்கு தாண்டா வரணும் கர்வம்ங்கிறது. எனக்கு தாண்டா வரணும் கர்வம். எனக்கு தான் திமிரு ஜாஸ்தியா இருக்கணும். ஏன்னா உலகத்திலே யாரும் செய்யாததை நான் செஞ்சுட்டு இருக்கேன். உலகத்திலே யாரும் செய்ய முடியாததை நான் செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு திமிரு இல்லாம எப்படி இது வரும்? அங்க வேற அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் தான். எங்களுக்கு அந்த திமிரு கொழுப்பு இதெல்லாம் சேம் டு சேமா இருக்குல்ல. எவனாலே அசிக்க முடியாது. ஃபேஸ் அப்படிதான் இருக்கு. இதுவா பன்னுல இந்த சிக்கி இனிப்பு. ஆனா இதை சாப்பிடுறாங்க அவங்களும். என்னடா இது? நான் என்ன இது என்னன்னே தெரியாது. இது பீ இல்ல ஜிலேபி. ஜிலேபி ஜிலேபி இப்படியா ஊற வைப்பீங்க? இது பீ இல்ல ஜிலேபி. அண்ணன் போட்டிருக்காரு. இல்ல சாரி அண்ணன் செஞ்சிருக்காரு. இவங்க பண்ற ஜிலேபி மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. வகை வகையான ஜிலேபி எல்லாம் போட்டு வச்சிருக்காரு. கொத்தமல்லியா இருக்கு.